ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வைகுண்டத்தில் இருக்கிற அந்த பரந்தாமன் இங்க ஒரு சாதாரண மாடு மேய்க்கும் சிறுவனா கையில குச்சியோட ஏன் நிக்கிறாரு? சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் வரிசையில் 26வது தலம் திருக்காவலம்பாடி. ஒரே கல்லில் துவாரகை. நிறைய பேருக்கு வடநாட்டில் இருக்கிற துவாரகைக்கு போகணும்னு ஆசை இருக்கும். ஆனா அங்க போக முடியாதவங்களுக்காக அதே துவாரகை கண்ணன் அப்படியே இங்க வந்து இறங்கின இடம்தான் இந்த தலம். அந்த மாடு மேய்க்கும் குச்சி ரகசியம். இங்க இருக்கிற பெருமாள் கையில ஒரு சின்ன குச்சி இருக்கும். இது சாதாரண குச்சி இல்ல, விஸ்வகர்மா செஞ்ச ஒரு மேஜிக் ஸ்டிக்காம். மாடு மேய்க்கும் போது அந்த குச்சியால ஒரு தட்டு தட்டுனா அங்கேயே ஒரு குளம் உருவாகுமாம். பக்தர்களோட கஷ்டங்களை விரட்டி அடிக்கவும் அவங்களுக்கு தேவையான நன்மைகளை உருவாக்கவும் அந்த பெருமாள் இங்க கையில குச்சியோட ரெடி அணிக்கிறாரு. சிவன் ருத்ர தாண்டவம் ஆடினப்போ அவரை தடுத்தது பெருமாள் தான். அப்போ சிவன், உங்க பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தை விட நீங்க மாடு மேய்க்கிற அந்த துவாரகை கண்ணன் கோலத்தை எனக்கு காட்ட முடியுமா அன்னு கேட்டாராம். சிவனோட ஆசையை நிறைவேற்ற பெருமாள் ஒரு சின்ன பையனா மாறி வந்து நின்ன இடம்தான் இது. பசுக்கள் பெருகவும் வீட்டுல நிம்மதி இருக்கவும் இது ஒரு பவர்ஃபுல் தலம். அடுத்த பகுதியில 27வது தலம் பத்தி பார்க்கலாம். இது போன்ற 108 திவ்ய தேச யாத்திரைகள், 276 சிவாலய யாத்திரைகள், 51 சக்தி பீட யாத்திரைகள், காசி கயா யாத்திரைகள், ஷீரடி யாத்திரைகள் போன்ற ஆன்மீக பயணங்களுக்கு ரங்கா ஹாலிடேஸை தொடர்பு கொள்ளவும்.